வணக்க மக்களை, வெல்கம் டு கீரிப்புல சேனல். மதராசி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மதராசி படம் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிருத் பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சுருக்காப்புல. ஒவ்வொரு பிஜிஎம்மும் வந்து தெரியாக இருக்குது. ஸோ எங்கே இந்த இடத்துல பிஜிஎம் வரணும் அப்படிங்கும்போது அதை பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நேம்லாம் போடுவாங்கள்ல, அதாவது டைட்டில் கார்டு கூட கிடையாது, ஜஸ்ட் நேம் ஸ்டார்ட் ஆகும் வரிசையாக, அதில் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ உட்காந்தவொடனே என்னடா டைட்டில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரோட நேம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணுமா ஒரு நிமிஷத்துக்குன்னா நீ பாருப்பா ஒன்று நான் எங்கேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனிருத் வந்து அப்படி நெருப்பாக போட்டிருக்கேன். அப்போ அங்கே ஆரம்பிக்குது அனிருத்தோட ஒர்க்கு. ஸோ இந்த படத்தை முக்கால்வாசி பல இடங்களில் ரொம்பவே தாங்கி பிடிக்கிறான்னு சொல்லலாம். தாங்க தேவையில்லை, ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பேக் போனாக வந்து அனிருத் வந்து இந்த படத்தில் வந்து வேறு லெவல் கொண்டு போயிட்டாரே சொல்லலாம். ஸோ அனி சேவ் திஸ் ஃபிலிம், அனி ஆல்சோ ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேக், யாரை சொன்னாலும் கம்பேக் பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு லெஜெண்டரி டேரக்டர்ஸ்லாம் இங்கே ஃபெயிலியர் ஆகும்போது, மணிரத்னமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சங்கர் சாராக இருக்கட்டும், இன்னும் பல பேர் ஓகேவா, அப்படி இருக்கும்போது இல்லைப்பா நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் பியூர் கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா டயலாக்கு, அந்த ரைட்டிங்கு, அந்த ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே ஓஜி முருகதாஸோட அந்த ஒரு ஒர்க்கு இதில் தெரிஞ்சு பயங்கரமான வேலைப்பாடு, சூப்பராக செஞ்சுருக்கிறாரு. டெக்னிக்கலாக அந்த படம் வந்து சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டை வந்து ரைட்டிங்கில் கொண்டு வரதுன்னு இருக்குல்ல, ஸ்டண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வேறு, பட் அது ரைட் பண்ணால் தான் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ். ஸோ அவருக்கு வந்து அதனால் எங்கள் மென்டல் பீஸை வந்து காப்பாற்றினீங்க, அதனால் நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு சோர்ஸ் டீலர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆபியஸாக உங்களுக்கு தெரியும், நான் அவருக்கு வரேன் கடைசியாக வச்சு நம்மால் தானே. ஃபஸ்ட்டு வித்யூ ஜம்வால் ஓகேவா, துப்பாக்கி படத்தோட வில்லன். இதில் ட்ரைலருக்குள்ளே ஒரு டைலாக் வரும், துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் செம்ம அழகாக இருக்காருங்க. அழகுங்கிறத விட ஸ்டைலிஷ், அந்த ஸ்வாகுன்னு ஒன்று இருக்குல்ல, வில்லனுக்கு வந்து நிறைய பார்த்துருப்போம் நம்ம. கத்தி படத்தில் ஒருத்தர் வருவாப்பில், அது மாதிரி சரி நம்ம இடத்துல வந்து ரொம்ப ஃபேராக வில்லன் வருவாங்க. பட் ஸ்வாகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக கம்மியாக இருக்கும். பட் வித்யூ ஐயோ வேற லெவல். நான் அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கிறேன் பாலிவுட்டில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபேன்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி அந்த ஃபேன்ஸ் வந்து நம்மளையும் ரசிக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி எஃபோர்ட் போடணும்னு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன்ஸ் நடக்கும், ஐயோ பறப்பாருங்க, ஏர்லேயே இருப்பார், இங்கிட்டு ரொட்டேட் அடிப்பார், இங்கிட்டு ரொட்டேட் அடிப்பார், ஃப்ளிப் அடிப்பார், பேக் ஃப்ளிப் அடிப்பார், ஃப்ரண்ட் ஃப்ளிப் அடிப்பார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வடிவேல் டைலாக்ஸ் சொல்லணும், இதெல்லாம் குரங்கு பார்த்தா சூசைட் பண்ணிக்குமே அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வேறு லெவல். ஏன்னா அவருக்கு நல்லாவே வந்து தெரியும் எல்லாமே. ஸோ வித்யோட மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக்கில் வந்து பயங்கரமான ஆள், ஸ்டண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு விளாடுது, கை காலெலாம் மிரட்டிட்டாப்பில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட டான்ஸிங் ரோஸ் ஓகேவா. ஸோ அவர் வந்து சபீர், அவரும் வந்து அவருக்கு அந்த ஜிம்னாஸ்டிக் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த வில்லனிக் ரோலாக இருக்கட்டும், அதை அவர் சூப்பராக கொடுத்ததை பண்ணியிருக்காரு. அண்ட் ருக்மணி ஹசன் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. நான் ஏஸில் பார்த்தேன். ஸோ எல்லோரும் ருக்மணி வான்னு முடியாது, என்னடா யாரா அந்த பொண்ணு அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது இதுதான்ப்பா அந்த பொண்ணு. நான் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்துட்டு தான் ஆன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த எமோஷன்ஸ், லவ், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படம் வந்து லவ்வில் தான் இந்த படத்தோட கதையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அமரன் மாதிரியே தான் இது, ஒரு மாதிரி லவ்வில் ஹீரோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், அதனால என்ன நடக்குதுங்கிறது தான் ஹோல் ஸ்டோரி. ஸோ பயங்கரமாக அதை வந்து எழுதியிருக்காங்க. பட் என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது லைட்டாக கம்மி பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். மேபி ஆனால் ஆஃப்டர் தட் இப்போது FDFS முடிஞ்சிச்சு, 1 டே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபார் மீ. ஸோ அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் அப்படி பயங்கரமாக ஒரு கியர் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும், கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணும். எஸ்கே ஒரு இடத்துல எமோட் பண்ணும்போது நம்மளுக்கும் கண்ணு கலங்கும். அதை மேபி அந்த லவ் மோடில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கண்டிப்பாக அது கண் கலங்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எமோஷன்ஸ் வந்து காமெடி நிறையா இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம். அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்து பேங்கராக வந்து எஸ்கே சுற்றி நிறையா நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பதிலடியாக அந்த டைலாக் இருக்குது. முடிஞ்சால் தொடுறா அப்படிங்கிறது தான் அந்த டைலாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வல் பேங்கராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எஸ்கே பற்றி சொல்லிக்கிறேன்.
நிறையா வந்து ட்ரால், நிறையா நெகட்டிவிட்டி. இவன்லாம் எப்படி இப்போ ஆக்ஷன் ஹீரோ, இவன்லாம் அடித்தா முறைச்சாலே சிரிப்பு வருதா அப்படி சொல்லும்போது இந்த படத்தில் நிறைய இடங்களில் முறைச்சிருக்காரு. நம்ம ஒரு இடத்துல கூட சிரிப்பு வராது. கேரக்டர் அப்படி செதுக்கியிருக்காங்க. அது கேரக்டர் ஆர்க்கு வந்து ஏஆர்எம் வந்து பயங்கரமான ரைட்டிங். முடிஞ்ச அவனை கலாச்சி பாருப்பா, வாய்ப்பு இல்லைடா ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டன்ஸும், ஒவ்வொரு பஞ்சும், ஒவ்வொரு ஹிட்டும் பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும். நம்ம எஸ்கேவாது ஏன்னா அப்படி காமெடி பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ண ஆள் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிக்காரன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எஸ்கே மிரட்டிட்டாப்ல. ஆக்டிங்லாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான ரேஜ் மோடு காட்டணும், அது ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகணும். அதே டயத்தில் வந்து அப்படியே எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணணும். அப்படியே தண்ணி ஊற்றும் ஆட்டோமேட்டிக்காக. எஸ்கேவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வெளில எடுத்துட்டாங்க, உறிஞ்சிட்டாங்க. சொல்லப்போனால் எஸ்கே உறிஞ்சி அப்படி போட்டாங்க. ஏன்னா பயங்கரமான ஆக்ஷன், கண்டிப்பாக நிறையா அடிகள் போட்டிருக்கும். பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க, மிரட்டியிருக்காருங்க. எத்தனை தடவை பயங்கரம் சொன்னாலும் அதான் வரணும். சொல்ல போனால் சித்து ஆக்ஷன் ஒரு மாதிரி பயங்கரம்னு சொல்லலாம். எஸ்கே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்கேவுக்கு கமர்ஷியலாக. ஸோ ஸ்டன்ஸ் தாறுமாறு. படம் முழுக்க ஸ்டன்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. செகண்ட் ஆஃப் எடுத்தோன்னே டாப் கியரை போட்டு அப்படி ஏற்றிட்டாங்க வண்டியை. ஸோ ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில சீன்ஸ் வரும், லிட்டரலாக கத்தி படத்தை லைட்டாக அப்படி காமிச்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இதில் இருக்குது. ஸோ வேறு லெவல். இதில் வேறு யாரும் விடுமா, பிஜு மேனன் அவரும் அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். விக்ராந்த் அவருக்கு கொடுத்த சின்ன ரோலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதனால் இதில் ரெண்டு பிசியாக 2 பேர் வராங்க, அவங்களோட அது சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் விஜு தம்மால் அவர் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வரும், எஸ்கேக்கும் அவருக்கும் வரும். ஃபேஸ் ஆஃப் உங்களுக்கு தெரியும், இதுதான்டா ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் ஸ்வாக் பண்ணிட்டு ஒன்று பண்ணுவார். ஐ டோன்ட் நோ, இது வரைக்கும் நான் பார்த்த ஃபிலிமில் ஒரு வில்லன் இந்த அளவுக்கு ஸ்வாகா அப்படிங்கிறது நான் பார்த்தது கிடையாது. ஐ மீன் ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் வந்து இம்ப்ரெஸ் ஆனேன். வேறு லெவல். அதுக்காகவே கவுண்ட் 2 போகலாம் அந்த படம். மதராசி ஹைப் அடங்கலை. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸ் கொஞ்சம் வேணும். ஏன்னா படம் லைட்டாக அங்கே ஒரு சில இடங்களில் லேக் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓவராக நம்ம என்னடா ஃபுல்லாக பாசிட்டிவ் வேணால் அதான் இருக்கும். பட் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம்னா படம் பக்கா கமர்ஷியல் மீல்னு சொல்லலாம். அழகாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம், அந்த அளவுக்கான ஒரு படம். ஸோ எஸ்கே எனக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட்னா, தலைமை இது மாதிரி ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். 4 படம் இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா தரமான செய்கை. இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். புத்தி அப்போட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் லவர்ஸுக்கு வந்து படம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் கேரக்டர் ஏன்னா அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்பி தான் ஆகணும். ஸோ ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுன்னா இன்னும் செம்மையாக வந்திருக்கேன்னா பாடி பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு எஸ்கே இந்த படத்துக்காக. ஏன்னா அடித்தா நம்பணும் இல்லை. ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னா ஃபன், லவ், எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் மதராசி. கண்டிப்பாக ரிப்பீட் வேல்யூ உள்ள படம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், கிட்ஸுக்கும் பிடிக்கும், UNA தான். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். நான் ஓவராலாம் பொங்கலை எஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஓவராலாம் ஜிங்ஜாங் அடிக்கலை. படம் வந்து ரியலி குட். ஸோ மஸ்ட் கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஸோ திரையரங்களில் போய் பாருங்கள், வீட்டிலேருந்து பார்க்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஸோ தேட்டரில் போங்க, பக்காவாக இருக்குது படம். ஸோ நான் உங்களை ரேட்டிங்லாம் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு அளவுக்கு நம்ம பெரிய இல்லை. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.